பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தேவனுடைய வார்த்தையை இந்த நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்தத்தை பிடிப்பதற்காக நாம் தேவனோடு நடக்க போகிறோம். தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும்படியாகவும் அதை சுதந்திரிக்கும்படியாகவும் தேவனோடு நடக்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாறப்போகிறோம். அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருந்தார். யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் பண்ணார்? ஆபிரகாம் கிட்ட முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணார். என்னன்னு சொல்லி பார்த்தா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழி நடத்திட்டு போவேன், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு நான் வழி நடத்திட்டு போவேன் அப்படின்னு சொல்லி, அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்கணும்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்துச்சு. ஸோ அந்த தேசத்தை நான் சுதந்திரிக்கும்படியாய் அந்த ஜனங்களுக்கு நான் வாக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு பண்ணார். தேவன் சொன்னதை செய்து முடிக்கிறதான தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல தேவன் என்ன சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அந்த நாட்டை, அந்த கானான் தேசத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். உள்ளே போனவங்க ஏதோ சொற்ப 2 பேர் தான். ஆனால் தேவன் வழி நடத்தின விதங்கிறது அது ஆச்சரியமான அதிசயமான காரியமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியேறி அந்த கானானை அடையும்படியாக விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு அவங்க போனாங்க. அவங்க கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அப்போது 10 தலைமுறைகளாக அடிமையாக இருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் அவங்களுடைய அருள்குரலை கேட்டு இந்த இடத்துல விடுதலை பண்ணி கொண்டு போனார். எதற்காக? தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படியார். அப்போ நமக்கு ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்னா, அதை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களா. சுதந்திரத்துக் கொள்ளுறதுன்னு என்னது? ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த வாக்கு பண்ணியிருக்கிறீங்க, அதை எப்படியும் நீங்க நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க. அப்போ அதை சொல்லும் போது நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறதா இருக்கிறது. அதே போல அந்த வாக்குத்தத்தம் தேவன் தந்த அந்த வாக்குத்தத்தை பிடிக்கும்படியா நம்ம போகும்போது நடுவில் பல தடைகள் வரலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்போது கூட பல தடைகள் வந்துச்சு. அதில் ஒரு தடை தான் என்னன்னு சொல்லி கேட்டால் செங்கடல். அது எங்கே படிக்கிறோம்னு பார்த்தா, யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். 14:15 வசனம். யாத்ராகமம் 14:15 வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அப்போ அதற்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எகிப்து அந்த ராஜா யாரு? பார்வோன் ராஜா துரத்திட்டு வராரு இஸ்ரவேல் ஜனங்களை. முன்னாடி பார்த்தா ஒரு கடல், அதுக்கு சிவந்த சமுத்திரம்னு சொல்லி சொல்றோம், செங்கடல் இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் அந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. முறுக்கும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க முன்னாடி போங்க, நான் உங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறேன். அப்போ தேவன் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த இடத்துல ஒரு அழகா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? என்கிட்ட ஏன்பா கேட்குற? நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறேன். நீ முன்னாடி போ, நான் உன்னை வழி நடத்துறேன்னு சொல்லும்போது தான் மோசைகிட்ட சொல்றாரு, உன் செங்கோலை அந்த கடலுக்கு முன்னாடி நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அது கொஞ்சம் ரியலா யோசிக்கும் போது, இப்போ நீங்க ஒரு கடலுக்கு முன்னாடி நிக்கிறீங்க, சும்மா ஒரு குச்சை எடுத்து நீட்டினா இது பழக்கம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ப முடியாது. அது சாத்தியமே இல்லை. ஆனா தேவன் சொன்னார், நீ போய் நீட்டுன்னு சொன்னாரு, சொன்னதை செஞ்சாரு. அந்த எதுவுமே நடக்க சாத்தியமே இல்லாதது அந்த இடத்துல நடந்தது. நம்மளுடைய தேவனால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையவே கிடையாது. அவர்கிட்ட இல்லைங்கிற
அந்த வார்த்தையே கிடையாது. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவனுடைய சித்தங்கிறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்கிற தேவனாக இருக்கிறேன். அப்போ தேவன் தந்த வாக்குத்தத்தம் அவர் சித்தமில்லாத இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துலையும் நம்ம அந்த காரியங்களை தான் பார்க்குறோம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினதை தடைகள் வந்தாலும் அதை மேற்கொள்ளும்படியான பலனையும் அந்த வழியையும் தேவன் ஏற்படுத்தின தேவனாக இருக்கிறார். இப்போ வாக்கு தத்தத்தை அடையும்படியாய் அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, தேவன் எனக்காக எதையும் செய்வார்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அப்போ அந்த இடத்துல தேவன் சொன்னதை செய்து முடித்த தேவனாக இருக்கிறார். கர்த்தரே தடைகள் முன்னே வந்தாலும் விசுவாசத்தோடு நம்ம முன்னேறும் போது அந்த தடைகளை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். சரி, நம்ம வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு பண்ணாருப்பா, எங்கேருந்து எகிப்துலேருந்து கானானுக்கு போகும்படியா. இப்போ நான் இங்கேருந்து எங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்ம இங்கேருந்து வேறு எங்கேயும் போகிறதில்ல. தேவன் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறான்னு சொல்லி கேட்டால், நமக்கு அவர் சுகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ சுகமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போது நம்ம விசுவாசத்தோடு இருப்போம்னு சொல்லி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு இருக்கோம். அதே போல் நான் உனக்கு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை தருகிற தேவனாக இருக்கிறேன், உனக்கு ரட்சிப்பை தந்த தேவனாக இருக்கிறேன், உனக்கு சுகத்தை தந்த தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் அந்த தேசத்தை சுதந்திரிப்பீங்கன்னு சொல்லி. அதே போல தான் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ கட்டப்பட்டவனாய் இத்தனை நாள் இருந்த, ஆனால் இன்றையிலிருந்து விடுதலை பெற்றவனாய் மாறப்போகிறாய். இத்தனை நாள் நீ பலவீனமாய் இருந்த, ஆனால் இன்றைக்கு நான் உன்னை பலத்தினால நிரப்ப போகிறேன். அப்போ நமக்கு விடுதலை தருகிற தேவனாய், சுகத்தை தருகிற தேவனாய், நமக்கு இழந்து போன அந்த மகிமையை ரட்சிப்பை நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். அதுதான் இந்த வருஷத்துலையும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது என்னன்னு சொல்லி கேட்டா, மறுசீரமைப்பை நான் நம்மளுடைய சபையில ஏற்படுத்த போகிறேன். அப்ப இழந்து போன அந்த மகிமையை, இழந்து போன அந்த ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த சுகத்தை, விடுதலையை தேவன் வருகிற நாட்கள்ல செய்ய போகிறார். அதை ஆரம்பித்து விட்டார். அப்போ நம்ம கானான் தேசத்துக்கு போகல, ஆனால் தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிடிக்க போகிறோம். வருகிற நாட்கள்ல சொன்னதான தேவன் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அடுத்தது நாங்கள் பார்க்கும்போது ஒரு வசனம் படிக்கணும். உபாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 1:8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இதோ உங்களுக்கு முன்னாடி அந்த தேசத்தை வச்சிட்டம்பா, நீங்க போய் உங்க பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை போய் சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றார். தேவன் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்த்தோம். பார்த்தீங்களா, சுகத்தை நான் உனக்கு தருகிற தேவனா இருக்கிறேன். நீ ஒரு நாளும் கட்டுண்டவளாய் இல்லை சிறையில் இருக்கிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அப்போ இந்த இடத்துல நமக்கு முன்பாக தான் அந்த விடுதலையை, சுகத்தை, ரட்சிப்பை, அந்த சந்தோஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம தான் போய் சுதந்திரிக்க மறந்துடுறோம், அதை விட்டுறோம் சில நேரத்தில். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அவர்களுக்கு பின்வரும் அந்த சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க. நீங்க இழந்து போன அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இழந்து போன அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, இழந்து போன அந்த எல்லா விதமான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்மளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதா இருக்கும்போது தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது திறக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்துல கேட்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது, அந்த பகுத்தறிவின் ஆவியினாலே நம்மை நிரப்பும் பொழுது
நம்ம எதில் கட்டுண்டு இருக்கிறோம், நம்ம எதில் விடுதலை பெறணும்னு சொல்லி ஆவியானவர் தாமே அவர் நமக்குள்ள வந்து நீ இந்த விஷயத்துல மாறணும், இந்த விஷயத்துல நீ இன்னும் என்னோட நெருங்கி வரணும், இந்த விஷயத்த இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இந்த ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நட்பாக இருக்கலாம். அந்த நட்பு வந்து தேவன் பிரியம் இல்லாததா இருக்கும். ஆண்டவர் சொல்லுவாரு, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தை பிடித்து கொள்வேன்னு சொல்லி ஒரு உறுதியோடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த நட்பு உனக்கு வேண்டாம்பா, நீ வந்து அதுலேருந்து வெளியே வந்துரு, அது எனக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்துவார். எப்போ தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் சுதந்திரிப்பேன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மளை உணர்த்துகிறதா இருக்கிறது. அப்போதான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அடுத்ததா ஒரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து 5ஆவது வசனம் வரலும். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தம்பிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடாத தேவனா இருக்கிறான். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் சொல்லும்போது இந்த இடத்துல பிசாசின் கிரியைகளை குறிக்கிறது. நான் மோசையோடு இருப்பது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை பண்றாரு. என்னன்னு சொல்லி கேட்டா, நான் உன்னை விட்டு எந்த காலத்திலையும் விலக மாட்டேன், உன்னைய கைவிட மாட்டேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. தேவன் இந்த வருடம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். இந்த வருஷம் ஆரம்பத்தில் என்னன்னு சொல்லி கேட்டா, உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு பல வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுலேயும் இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது, என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, நீங்கள் ஒரு ஒரு சம்பவத்தை நான் ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னேன். சம்பவம் இல்லை, அவங்க வீட்டில் நடந்தது. அவங்க வந்து சாப்பிடும்படியாக எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா சாப்பாடு மதியம் லஞ்சு ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்கும்போது சாப்பாடு அன்னைக்கு நான்வெஜ் இருக்குது. நான்வெஜ்லாம் வறுத்து எல்லாம் வச்சுருக்குறாங்க. சாப்பிட்லான்னு எல்லோரும் ரெடியாக உக்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அம்மா வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து அவங்க தலையில் ஊற்றி ஜோம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் எப்போ சாப்பாடெல்லாம் முன்னாடிக்குது, வாசம் வந்து பயங்கர பசி தூக்கலாகுது. அந்த டைமில் வந்து அவங்க வந்து அந்த எண்ணெயை ஊற்றி அந்த ஊழியக்காரருக்கு சொன்னார், என் மேலே வந்து அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பண்ணும்போது எனக்கா சாப்பாட்டு மேலே தான் கண்ணு, இவங்க என்னமோ பண்ணுங்க, சீக்கிரம் விட்டா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது சொல்லும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எப்போ சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம். அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். நம்மை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வழியே செய்திருக்கிறாரு. இது நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யாருக்கு முன்னாடி? சத்துருக்களுக்கு முன்னாடி. அப்போ சத்துருக்களுக்கு முன்னாடின்னு சொல்லும்போது தான் இந்த இடத்துல நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, யோசுவால, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ சத்ருவின் கிரிகள் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா என் மேல இருக்கிறது என்னன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பதாக, என்னை எதிர்த்து நிற்பவனுக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அப்ப என்னை தொடுவதற்கு எந்த சத்ருவின் கிரிகளுக்கோ அதிகாரம் இல்லை. இதுதான் வாக்குத்தத்தம். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, என் சத்ருக்களுக்கு முன்பதாக எனக்கு நீ எதிராக நின்னா நான் கவலைப்பட போவதில்லை. சத்ருவே,
ஏன்னா என் தலையை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்றார். அதே போல இதே உபாகமத்துல 31வது அதிகாரத்துல 31வது அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அடுத்ததாக அதே வசனம் தான், ஆனா கீழே ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை என்ன போட்டிருக்குது? நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறா, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆனால் சத்ரு என்ன பண்ணுவான்னா, நம்மளை எந்த கேப்பில் தாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தந்திரமுள்ள வேதம் சொல்றது பார்த்தீங்களா, அவன் தந்திரசாலி. அவன் எந்த வழியில் நம்மளை விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லி நம்மை வகை தேடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ இந்த இடத்துல அதை பார்த்து அவன் தந்திரசாலின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அந்த வார்த்தை தந்திரமா பண்றாங்கன்னு சொல்லும்போது நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனா பிசாசு இவனை எந்த வழியில தொட்டா இவன் விழுவான்னு சொல்லி பிசாசும் இருந்திருக்கிறான். அப்ப அவன் அந்த வழியில வருவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எதுல நம்ம வீக்கா இருக்கிறோமோ அந்த வழியில பிசாசு நம்மளை விழ வச்சு அவன் வழிக்கு அவனுடைய அந்த கதவை திறக்கும்படியா அவன் உள்ள நுழையும்படியா அந்த பாதையை அவன் நமக்கு தீமையான பாதையை காட்டுவான் அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, ஒன்று இடறி விழுந்துருவோம், இல்லைன்னா பயந்து என்ன நடக்க போகுதோன்னு சொல்லி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திடுவோம். அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அதனால நீ பயப்படாத கலங்காது. என்ன நடந்தாலும் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அதனால சத்ருவே நீ என்னைய பயமறுத்த முடியாது, நான் எதுக்கும் கலங்க போகிறது இல்லை. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லும்போது தேவனும் பார்க்கிறாரு, பிசாசு வெட்கப்பட்டு போகிறவனா இருக்கிறான். அப்ப என்னோடு இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார், அவர் செங்கடலை இரண்டாக பிளந்த தேவனாக இருக்கிறார். அப்ப தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம தினந்தோறும் அதை சொல்லி 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 ஜெபிக்கும் போது நமக்குள்ளாக விசுவாசம் அதிகரிக்கும். தேவனுடைய வசனத்தினாலே விசுவாசம் அதிகரிக்கும்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த விசுவாசத்தினாலே சத்ருவை நாம மேற்கொள்ள முடியும். நம்ம அப்போ பயப்பட தேவையே இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம கலங்கணுங்கிற அவசியமும் இல்லை. கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து போகிற தேவனாக இருக்கிறார். பயமும் சந்தேகமும் பிசாசு கொண்டு வருவான். அதை உடைத்தெறியும்படியாய் அந்த விசுவாசத்திலே நம்ம தரித்திருக்கும் போது கர்த்தர் அதிலே நமக்கு ஒரு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ யோசுவால நம்ம இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். யோசுவால அதே 1வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். 7-8 சேர்ந்து படிக்கணும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலகொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரித்திருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அடுத்ததாக நம்ம பார்க்குற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, 8வது வசனத்துல இரவும் பகலும் அதை எதை தியானித்து கொண்டிருப்பாய்? தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருப்பாய். அப்பொழுது நீ உன் வழியை யார் வாய்க்க பண்ணுவார்? கர்த்தர் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுவார். எப்போ? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது.
நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கணும்னு சொல்ல இப்போ முதலாவது அந்த வார்த்தை என்ன போட்டிருக்குன்னு சொல்லி தெரியணும். அப்போது நம்ம வெறுமனே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரம் கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் பிசாசு வருவதற்கு அநேக வாசல்கள் திறக்கப்பட்டு தான் இருக்கும். நம்ம எப்போ வேதத்தை எடுத்து படிக்கிறோமோ, தேவன் எனக்கு என்ன வாக்கு பண்ணுறாரு இன்றைக்கு, ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன், காலையில் எழுந்து இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன வார்த்தையை பேச விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அதை தியானிக்கும் போது அந்த வசனம் வந்து அந்த நாள் முழுவதும் நம்மை வழி நடக்கும். தேவனுடைய வசனம்னு சொல்லி சொல்லும்போது ஒன்று ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. அதாவது இப்போ நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு வாலிபு பையன் இருக்கிறான், சரிங்களா? ஒரு யங் ஏஜ் என்ன மாதிரி எடுத்துக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா கூட எதுவும் ஆகாது, அது ஜீரணம் ஆகிடும். இதே ஒரு 60 வயசு அவருக்கு வந்து அவரை கூப்பிட்டு தூங்குறவரை எழுப்பி நைட்டு பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவாரான்னு கேட்டால் சாப்பிட மாட்டார். ஏன்னா அவருக்கு செரிக்காது. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த உணவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். இப்போ சின்ன குழந்தைக்கு, இப்போ பிறந்த குழந்தை வேணால் ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து எந்த அளவுக்கு சாப்பாடு வேணுமோ அதுதான் ஊற்றுவோம். அதே போல் எது நன்மையான சாப்பாடோ அதுதான் கொடுப்போம். இது தேவையில்லாத எதுவுமே கொடுக்க மாட்டோம். சரி, இதை வச்சுக்கோங்க. இப்போ தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, சில நேரத்தில் அது வந்து பட்டயமாக செயல்படும், சில நேரம் இல்லை, அது தினந்தோறும் எனக்கு உணவாகவும் இருக்கும். யாருக்கு எந்த வார்த்தையை பேசினா புரியுமோ அந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை சொல்லும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் இருக்கும். ஆனா நீங்களாம் அந்த வார்த்தையை படிக்கும்போது நான் பேசுறதோட ஆவியானவரே உங்களோட பேசுறாரு. அது வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்ப எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இவங்களுக்கு பொருந்தாதுப்பா. சின்ன பிள்ளைங்களுக்கு வேற ஒரு பைபிள், எனக்கு ஒரு வேற பைபிள், பெரியவங்களுக்கு வேற பைபிள்லாம் இல்லை. ஒரே பைபிள் தான், ஒரே வார்த்தை தான். என்கிட்ட திடம்பனதா இரு, பலம் கொண்டு திடம்பனதா இரு. அதே வார்த்தை சின்ன பிள்ளைங்கிட்டையும் பேசும், என்கிட்டையும் பேசும், பெரியவங்கிட்டையும் பேசும். அப்ப யாருக்கு எந்த விதத்துல புரியுமோ, எந்த விதத்துல பேசணுமோ அந்த விதத்துல தேவனுடைய வார்த்தை பேசும். அது வந்து உயிருள்ள வார்த்தையா இருக்குது. ஒரு மனுஷங்கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அதே போலதான் வேதாகமும் நம்மளோட பேசும். நம்ம அதோட பழகிட்டோம்னா, அதோட நெருங்கி வாழ பழகிட்டோம்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசாம இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது அப்படின்னு சொல்லி. அதே போலதான் வேதாகமத்தையும் நம்ம ஒரு நாள் படிக்காம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நீ படிக்காம விட்டுட்டோமே, இன்னைக்கு வந்து விட்டுட்டோமேன்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அது என்னுடைய உணவாக இருக்கிறது. நான் வந்து அதை போஷிக்கணும், தினந்தோறும் அதை வாசிக்கணும். அப்போ அதை வாசிக்கும் போது தான் எனக்குள்ளாக வந்து அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ அந்த விதத்தில் பேசும் தேவனுடைய வார்த்தை. அது சில நேரங்களில் பிசாசின் தந்திரங்களோடு வெட்டும்படியாய், தந்திரங்களை அழிக்கும்படியாக பட்டயமாக செயல்படுகிறதா இருக்குது. அதை தான் நம்ம படிக்கணும். பார்த்தீங்களா, எபேசியர் 6வது அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை எபிரேயர்ல 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானாதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் கை கழுவுற இடத்துல அங்கே ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஆமாம் தானே, கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த வாஷ் பேஷனுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சுருப்பாங்க. நீங்கள் கை கழுவ போகிறீங்க, அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்க்குறீங்க. உண்மையை சொல்லுங்கள், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட பண்ணாமல் வருவோமா? முடி என்ன இப்படி கலைஞ்சிக்குது, இங்கே என்ன ஏதோ ஒட்டிக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டாவது பண்ணுவோம். கண்ணாடி பார்த்தா அப்படியே முகத்தை தொடாமல் வரமாட்டோம். கரெக்டா?
அதே போலதான் வேதாகமும். அது ஒரு கண்ணாடி, நம்மளுடைய இருதயத்தை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு சொல்லி அது காட்டும். அப்ப இந்த இடத்துல உனக்கு குறை இருக்குது, இதை நீ சரி பண்ணு, இதை நீ பண்ணாம இருக்கிற, இதை நீ செய்ய தினந்தோறும். அப்ப எந்த இடத்துல நமக்கு குறை இருக்குதோ அதை அது காட்டி கொடுக்கும். அதை காட்டி கொடுக்கும்போது நம்மளை நாமே ஆராய்ந்து அதை சரி செய்து கொள்வது தேவனுடைய வார்த்தை அதில் மிகவும் பயனுள்ளதாய், அது பயன்கிறதோட ரொம்ப அது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமா இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை தினந்தோறும் நம்ம படிக்கும்போது இன்னொரு காரியமும் நடக்குது, என்னுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளும் போது தேவன் கடைசி பரியந்தம் நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார், நம்மை வெற்றி சிறக்க தேவனா இருக்கிறார். அப்போ இந்த நாள்ல நம்ம பார்த்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டா, தேவன் தடைகளை தாண்டி எனக்கு வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். என்னை சத்துருக்களுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் நாங்கள் பயப்பட போவதில்லை, கலங்க போவதில்லை. அதை எதிர்த்து நிற்கிறவர்களாய் அதற்குரிய பலனை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது எது மூலியமா? வேதாகமத்தின் மூலியமாக. அதுதான் சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. அப்போ நம்ம படிக்கும்போது அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்போ தினந்தோறும் இந்த வார்த்தைகளை நம்ம படிச்சு தியானிக்கும் போது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்போ நீ ஒருபோதும் பயப்படாத, கலங்காத, நான் உன் தேவனா இருக்கிறேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லி தேவன் நமக்கு வார்த்தைகளே நமக்கு பல விதத்துல நம்மளோட பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நம்மளோட பேசும், ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை நம்மை கருக்குள்ள பட்டயமாய் நம்மை சீர்திருத்தம். அப்போ இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை அறிந்து கொள்வோம். தேவன் என்னோட என்ன பேசினாரோ அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கடைசி பரியந்தம் நடத்த போதுமான தேவனா இருக்கிறார். பல தடைகளையும் தாண்டி என்னை தேவன் நடத்துவார்னு சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தா போதும். கர்த்தர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய், பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறாரு. இப்போ கடைசியாக நம்ம பார்க்கிறது என்னன்னு சொல்லி கேட்டா, நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல வருகிற நாட்களிலே எனக்கும் தேவன் நிறைவேற்ற போகிறார். அப்போ அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய கண்களால் அதை நாம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். என்னாகமும் 13வது அதிகாரத்துல ஒரு வசனம் படிக்கலாம். என்னாகமும் 13 30வது வசனம். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். தேவனை நம்பி இருந்தா எல்லாமே நமக்கு சுலபமா கிடைக்கும். அது எளிதாய் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதாவது எப்படிப்பா அது நடக்கும், இது நடக்க வாய்ப்பே இல்லையே, இது எப்படிப்பா இது சாத்தியமாகும்னு சொல்லி ஒரு சில நேரத்தில் நமக்கு நானும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கிறேன். இது எப்படி நடக்கும், இது நடக்க வாய்ப்பே இல்லையே. அதாவது வாய்ப்பு இல்லைங்கிறதோட இதுக்கு ஏதோ ஒரு வழி வேணும், அது இருந்தால் இது நடக்கும்னு சொல்லலாம். ஆமாம் தான். அதாவது இப்போ எனக்கு ஒரு 50,000 வேணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு 50,000 வேணும்னா, அதாவது ஒன்று யாரோ ஒருத்தர் கொடுத்தா வர்றோம், இல்லை யாரோ ஒருத்தர் கொடுக்கணும், இல்லைன்னா நான் சம்பாதிக்கணும், அப்படின்னா வரும். இது நடந்தால் இது நடக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கொல்லியில் நம்மளோட மைண்ட் அப்படி யோசிக்கும். ஆனால் கர்த்தர் என்னோட பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டால், நீ இதை பண்ணு, அந்த தேவையை நான் சந்திக்கிறேன். எதை பண்ணு? என் முகத்தை மாத்திரம் தேடு, வேற எந்த மனுஷனையும் பார்க்காத. நான் தேவனுடைய முகத்தை பார்க்கும்போது மற்றது எல்லாம் எனக்கு எளிதாய் கிடைக்கும். அதுதான் இதில் படிக்கிறோம், மத்தேயுவில் படிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும்போது மற்றதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ வாக்கு தத்தத்தை நம்ம பிடிக்கணும்னு சொன்னா, தேவன் மீது நம்பிக்கை வச்சுட்டோம்னா மற்றது எல்லாமே நமக்கு எளிதாக கிடைச்சிடும்.
எதை குறித்து அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. இது இல்லையே அது இல்லையே. பொருளாதாரத்தில் மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அதாவது எபேசியர் 1:3 வசனத்துல நம்ம படிக்கிறோம். அதாவது தேவன் சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டார். அதைதான் சொல்றார். அது நீங்க அதில் உங்களுடைய கண்கள் காணும் வரை அதை விடவே கூடாது. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி நீங்க ஜெபிங்க. அப்போ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நாம் தேவனுடைய முகத்தை தேடும்போது, நாம் தேவனை மாத்திரம் நோக்கி இருக்கும்போது மற்ற எந்த காரியத்துக்கும் நான் கலங்க தேவையே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால எதற்கும் நம்ம பயப்பட வேண்டாம், எதற்கும் நம்ம கலங்க தேவையில்லை. விசுவாசத்தோடு இந்த வருகிற நாட்களில் இருக்கும்போது கர்த்தர் என்னுடைய சகல தேவைகளையும் சந்திக்கிற தேவனாய், என்னுடைய இழந்து போன அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், நான் எதிலே கட்டுண்டவனாக இருக்கிறேனோ அதில் விடுதலை பெற்றவனாக இருக்கவும், எனக்கு சுகத்தை தரவும் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்து ஜெபிக்கும் போது அதை நிச்சயமாக நம்முடைய கண்களால் நம்ம பார்க்க போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் நல்லவர் ஆண்டவரே, வல்லமை உள்ள தேவனே. கர்த்தாவே, நீர் எங்களோடு சொன்ன ஒரு வார்த்தையாகலும் மாறாததா இருக்கிறது ஏசப்பா. வானமும் பூமியும் ஏசப்பா மாறினாலும் உம்முடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களோடு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தை ஒன்றும் வீணாய் போவதில்லை ஆண்டவரே. அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தாவே, அதை எங்களுடைய கண்களால் நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுடைய சத்துருக்கள் அதை பார்க்க போகிறார்கள். எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக என் தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற போகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, வழியே இல்லை, இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாலும் என் தேவன் அதை வழி ஏற்படுத்தி வழியை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறீங்க இயேசுப்பா. கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகத்துவமான கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கர்த்தாவே அந்த சுகத்திற்காக விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தைரியத்தோடும் கிருபையோடும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எந்த விதமான கர்த்தாவே அந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக, கலக்கத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் தோல்வியை அடைய போவது இல்லை. கர்த்தாவே, தேவனோடு நாங்கள் நடக்கும்போது நாங்கள் வெற்றியை மாத்திரமே பார்க்க போகிறோம் ஆண்டவரே. தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளும் போது நாங்கள் ஒருபோதும் தோல்வி அடைய போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் எங்களை வெற்றி சிறக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. தயக்கங்கள் எங்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. வாக்குத்தத்தம் பெற முடியாதபடி காணப்படுகிற அந்த எரியோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தில் இடிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் நாங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். அதை எளிதாக நாங்கள் இயேசப்பா பற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியா எங்களுக்கு செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அந்த எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என் தேவன் எப்படியும் எங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவர் நீர் பெரியவர். கர்த்தாவே, நாங்கள் எதை பார்த்தும் நாங்கள் பயப்பட போவதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக பேசப்படுகிற அந்த வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக, அந்த வாய்கள் அடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, யார் எங்களுக்கு எதிராக பேசினார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு முன்பதாக கர்த்தாவே தேவன் எங்களுடைய தலையை நிமிர செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் நிறைவேறும் வரைக்கும் நாங்கள் ஒருபோதும் கர்த்தாவே சோர்ந்து போவது இல்லை இயேசுவை நாமத்தில். ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நாங்கள் செல்லுகிறவர்களா இருக்க போகிறோம் அப்பா. இயேசப்பா, இடையே என்ன தடை வந்தாலும், செங்கடல் போல எந்த தடைகள் வந்தாலும் இயேசப்பா இயேசுவை நாமத்தினால் அதை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். கர்த்தாவே, அந்த செங்கடல் இரண்டாய் பிளக்க போகிறது இயேசுவை நாமத்தில். என் தேவன் அதை செய்ய போகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படியாய், கர்த்தாவே, அதை கெடுக்கும்படியாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. சத்துருவின் கையில் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படுவதாக. கர்த்தாவே, எங்களுடைய வழிகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறதான தெய்வமே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு கேடகமும் மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவது இல்லை கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. கர்த்தாவே, எங்களுடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தாவே. அதை அசைக்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ எங்களுக்கு ஏற்படுத்தின அந்த வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பாதையில எங்களை ஒவ்வொருவரையும் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் அனைத்திலும் வெற்றி பெற்றவர்களாய் இருப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒருபோதும் நாங்கள் தோல்வியை பார்ப்பதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எங்களை தோல்வி செய்யும்படியா எழும்புகிற எல்லா விதமான பிசாசின் கர்த்தாவே திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, இயேசப்பா, எங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. நாங்கள் வாக்குத்தத்தங்களை பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இழந்து போன அந்த ரட்சிப்பை மீண்டும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். இழந்து போன அந்த சுகத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய இயேசப்பா, எங்களுடைய எல்லா விதமான மீறுதல்களையும் நீர் உம்முடைய சிலுவையிலே தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்ததான தெய்வமே. கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களினால் சாபங்களினால் வந்த எல்லா வியாதியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு வெளியேறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு பிரியமில்லாத கிரிகள் ஏதேனும் இருக்குமானால் அதை ஒரு விஷயங்களுக்கு உணர்த்தும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவன் அன்பாய் இருக்கிறார். கர்த்தாவே, அதே போல நாங்களும் ஒவ்வொரு இடத்திலும் அன்பாய் இருக்கிறவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வருகிற நாட்களில் உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் அப்பா.